Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. இப்போ குடும்பங்களின் பொற்காலம் அந்த காலமே என்ற அணி தொடங்குகிறது. பேராசிரியர் ராஜாராமர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். மாண்புமை நடுவர் அவர்களே, நீங்கள் பேசுகிற போது பலமுறை நீங்கள் திருவள்ளுவரை மேற்கோள் காட்டினீர்கள். மறந்து விடாதீர்கள். அன்றிருந்த திருவள்ளுவரைத்தான் மேற்கோள் காட்ட முடிகிறதே தவிர இன்று இருக்கிற ஒருவரை காட்ட முடியவில்லை. அந்த காலம்தான் இந்த காலத்திற்கும் கை கொடுத்து நிற்கிறது என்பதற்கு அது சான்று. நீங்க இப்போ குடும்பத்தை நினைச்சு பாருங்க. நேற்றைய குடும்பத்தில் பொருள் குறைவாகத்தான் இருந்தது. ஒரு வீட்டில் ஒரு சைக்கிள் இருந்தாலே பெரிது, வாய்ப்பில்லை. உறங்குகிற போது போர்த்தி கொள்வதற்கு போர்வை இருக்காது. தாயினுடைய பழைய சேலைதான் பல குடும்பங்களில் போர்வையாக இருந்தது. ஆனால் அன்றைய நாளில் அன்பு இருந்ததே தவிர அன்புக்கு வறட்சி இல்லை. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் எல்லா வசதியும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா இல்லாம போனது அன்புன்னு ஒண்ணுதான் ஐயா. அன்புன்னு ஒண்ணுதான் ஐயா இல்லாம போச்சு. நீங்க சொன்னீங்களே குழந்தையை செல்வமாக கருதினார்கள் என்று. அன்றைக்குள்ள புலவன் சினிமாவில் கூட பாடினா ஐயா. சின்ன சின்ன நடை நடந்து செம்பவழ வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுதகானம் பொழியுமடான்னா. இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? இன்றைய இளைஞன் சொல்லுகிறான், 2 பேரும் திருமணம் செய்து கொள்வோம், இல்ல கூடி வாழ்வோம், ஆனால் குழந்தைகள் கிடையாது. பொய் சொல்லலையா? இந்த இதுக்கு என்ன பேர் தெரியுமா? டபுள் இன்கம், நோ இஷ்யூ. இரட்டை ஊதியம், ஆனால் குழந்தைகள் வேண்டாம். நீங்கள் எந்த காலத்தை இனிமையான காலம் என்று நினைப்பீர்கள்? எந்த காலத்தை இனிமையான காலம் என்று நினைப்பீர்கள்? குழந்தை செல்வத்தை பெரிதாக கருதிய காலத்தையா, அல்லது எனக்கு குழந்தை வேண்டாம், என் உடல் இன்பம் மட்டுமே எனக்கு போதும் என்கிற ஒரு விலங்குத்தனமான வாழ்க்கை அல்லவா இது? இதுல 3 பேர் வந்து நின்னா நாங்க என்னங்க பண்ணுவோம்? நீங்க நினைச்சு பாருங்க. ஏங்க அப்பா அம்மானா ஒரு மரியாதை வேண்டாமா? அன்றைக்கு பெற்றோர்களை மதித்தார்கள் இல்லைங்களா? இன்றைக்கு பையன் ஒரு ரூம்ல இருக்கிறான், அப்பா உள்ள போகணுமானா கதவை தட்டிட்டு வரணுங்கிறான். ஏன்யா மேனர்ஸ் இல்லாம இருக்கீங்கன்னு திருப்பி அப்பாவை பார்த்து கேட்கிறான். ஐயா அவன் கட்டியிருப்பான வீடு. நடுவர் அவர்களே, நாம எங்க போகிறோம்? போன நீங்க ஒரு 50 ஆண்டுகளுக்கு அல்லது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால பாருங்க, ஒரு குடும்பத்துல திருமணம்னா அவ்வளவு மகிழ்ச்சி பூக்குங்க. நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் நடப்பதல்ல, ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையே ஏற்படுகிற நல்லுறவுக்கு பேர் தான் ஐயா திருமணம். ஆனா இன்றைக்கு அண்ணன் பையனுக்கு திருமணம், வரக்கூடியவர் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறார். ஒரு லாட்ஜில் ரூம் போட்டுக்கிட்டு தாலி கட்டுற நேரத்துக்கு வர்றாங்க, புறப்பட்டு போயிடுறாங்க. அதுவும் தம்பி அவர் மனைவி மட்டும்தான் வராங்க, தம்பி பையனை காணோம். பெரியப்பா மகன் கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறான். ஏன்னு சொன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். இருக்கிறதா இல்லையா? நீங்கள் எந்த காலம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? இங்க இருக்கிற நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. நேற்று என்னுடைய தாத்தாவினுடைய காலத்தில் முதியோர் இல்லம் என்ற ஒன்று கிடையாது. இருந்தது ஐயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா முதியோர் இல்லங்கள் உருவாகி கொண்டு இருக்கிறதே. இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்றேங்க, எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடுறோம்ல, ஆனா உண்மையிலேயே பிறந்த நாள் என்பது என்ன தெரியுமா? நாம் ஒவ்வொருவரும் நம் தாயை மரண வேதனைக்கு உட்படுத்திய நாள் இல்லைங்களா? ஆனா அந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுவது நம் தாயாகத்தான் இருப்பாளே தவிர வேறு யாரும் அல்ல. இளைஞர்களே தெரிந்து கொள்ளுங்கள். யார் கோடீஸ்வரர் தெரியுமா? ஒரு பில்கேட்ஸையோ ஒரு சிவநாடாரையோ அம்பானியையோ சொல்லாதீர்கள். யார் ஒருவருக்கு நீண்ட காலம் தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் உலக மகா கோடீஸ்வரர்கள்.
அந்த அம்மாவை கொண்டு போய் நீங்க எங்க விடுறீங்க தெரியுமா? முதியோர் இல்லத்தில் விட்டு இருக்கிறீர்களே. என் தாத்தா காலத்தில் முதியோர் இல்லம் இல்லை. இப்ப எனக்கே ஒரு பயம் இருக்கு. நீங்க சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கிறது தெரியுது. ராஜாராம், உங்களுக்கே அந்த பயம்னா என் நிலைமை என்ன நினைக்கிறீங்க? இதுதானே ஐயா, நீங்க கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா? அப்ப நாம எதை நோக்கி போகிறோம்? முன்னால நான் பெருமையா சொல்லுவேன் ஐயா, நான் என்னுடைய அப்பா அம்மாவோடு, என்னுடைய தந்தை ஒரு அரசு அதிகாரி, அதனால மாறுதல் காரணமாக இருந்தபோது நான் எனக்கு திருமணமாகிற வரைக்கும் என் தாத்தா பாட்டியோடு தான் ஐயா வளர்ந்தேன். என் வாழ்க்கையில் அதை பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் ஐயா. அதனால எனக்கு சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா என்கிற ஒரு கூட்டு குடும்பத்தினுடைய மகிமை தெரிந்தது. இன்னைக்கு கூட்டு குடும்பம் இருக்கா? தாத்தாவே இல்லை. தாத்தாவே இல்லை. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நேற்று நீங்க பாத்தீங்களா? டிவி பார்த்திருப்பீங்க. அப்பா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அம்மா டாக்டர், ஒரே குழந்தை. அதை பார்க்கறதுக்கு ஒரு வேலைக்கார அம்மா. 1:30 மணிக்கு வரக்கூடிய பிள்ளை வரல. வேலைக்கார அம்மாவுக்கு ஃபோன் வருது, எங்க 2 பேரையும் கடத்திட்டு போயிட்டாங்க, 60 லட்சம் ரூபாய் கொடுத்தா எங்களை விடுவார்களாம். ஆனால் போலீஸ் விசாரித்த பிறகு தெரிகிறது, கடத்தி கொண்டு போனது வேறு யாரும் அல்ல, அந்த வேலைக்கார பெண்மணியினுடைய சூதினால் அவளுடைய காதலனோடு சேர்ந்து கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள். ஒரு தாத்தா பாட்டி இருந்தா அந்த நிலைமை வருமாய்யா? வருமாய்யா? அவங்கள தான் கடத்திட்டு போயிட்டாங்களே. நீங்க நினைச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்திலிருந்து தாத்தா கூட்டிட்டு போகும்போது தாத்தா பேத்தியை கடத்தி வச்சுக்கிட்டு மகன்கிட்ட 60 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தான் உன் குழந்தையை கொடுப்பேன்னு தாத்தா சொல்லுவாரா ஐயா? தன் உயிரை கொடுத்தும் தன் பேர பிள்ளைகளை காப்பாற்றுவார்களே, அந்த தாத்தா பாட்டிகளை தொலைத்த காரணத்தினால் இன்றைக்கு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலமா? இன்னொரு நிகழ்ச்சி சொல்றேங்க, படிச்சிருப்பீங்க. அவர் IAS அதிகாரி, மனைவி டாக்டர், 3 வயதுல ஒரு குழந்தை. 10,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுத்து ஒரு பேபி சிட்டரை வச்சிருக்காங்க. இப்போ அப்படி ஒரு புது பேரு, குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு. இந்த குழந்தை அப்பா வீட்டுக்கு வந்த உடனே அப்பாட்ட போய் காசு காசு காசுன்னு கேட்டிருக்கு. சரி, ஏதோ கேக்குதுன்னு கொடுக்கிறார். ஒரு நாள் 11 மணிக்கு இந்த IAS அதிகாரி வெளியில வேற ஒரு அலுவல் நிமித்தமா போறதுக்கு கார்ல வர்றார். சென்னையில நீங்க பார்த்திருப்பீங்க. கார் ஒரு இடத்துல நிற்கிற போது அந்த அம்மா இந்த குழந்தைய, துணி கிடையாது, ஒரு ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்க வைக்குது. இவருடைய கார் கதவை தட்டி அந்த குழந்தை காசு காசுன்னு கேக்குது. பார்த்து துடிச்சு போயிட்டாராம். துடிச்சு போயிட்டார். ஏன் குழந்தை காசு கேட்கிறது என்பது இப்போதுதான் தெரிகிறது. அவர் IAS அதிகாரியாக இருக்கலாம், மனைவி டாக்டராக இருக்கலாம். ஆனால் தாத்தா பாட்டி இல்லாத இந்த காலத்தில் ஒரு IAS அதிகாரியினுடைய குழந்தை தெருவில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறதே. இந்த காலமா பொற்காலம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்க கூட நல்லா இருந்தா கை தட்டலாம். அப்படி தட்டினீங்கன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நான் சொல்லுது சரிதான், கை தட்டுங்க. இந்த பிறந்த நாள்னு ஒன்று ஒரு கூத்து கொண்டாடுறாங்க பாருங்க. எங்க தாத்தா காலத்தில் அது கிடையாது ஐயா. இன்றைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? கேக்கு வெட்டுறாங்க, தப்பு இல்லைங்க. ஆனா அந்த கேக்கில் அந்த குழந்தைக்கு பேரை எழுதலாமா? அவனுடைய பேர் ரமேஷ்னு சொன்னா ரமேஷ்னு பெருசா எழுதி அவன் கையில கத்திய கொடுத்து ரமேஷ் துண்டு துண்டா வெட்டு. அதுல தாத்தா சொல்றாரு, சரியா வெட்டல, நல்லா வெட்டு. ஏயா பிறந்த நாள் அன்னைக்கு அவனை ஒன்ன விட்டுட்டு இல்ல, மெழுகு திரியை ஏற்றி வச்சு ஊத சொல்லுவாங்க. ஐயா, மெழுகு திரியை ஏற்றுங்க ஐயா, அணைக்காதீங்க ஐயா. இருளை கொண்டு வருவது நமது வழக்கம் அல்ல, ஒளியை கொண்டு வருவதுதான் நமது வழக்கம் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இது என்னையா கூத்து நடக்குது? இன்னைக்குள்ள காலத்துல என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நமக்கு எது வேணாலும் நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இளைஞர்கள். என்ன எதிரியா நினைக்கலாம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்கிற அப்பா அவனுடைய முதல் எதிரி. இன்னைக்கு ஒருத்தன் கவிஞன் எழுதினான், யமகாவுக்கும் பல்சருக்கும் கடும் போட்டி, ஜெயித்தது என்னவோ ஆம்புலன்ஸ் தான். இல்லையா?
ஏய் படிக்கிற பையனுக்கு என்ன எனக்கு கிடைக்காதது என் பிள்ளைக்கு கிடைக்கணும். தயவு செய்து அப்படி நினைக்க கூடாதுங்க. பணம் என்றால் என்னவென்று அதனுடைய அருமை தெரிந்து வளர்ந்தது நேற்றைய காலம். ஆனால் இன்றைக்கு அருமை தெரியாமல் வளர்வது இந்த காலம். இது எங்கே கொண்டு, அதனாலதான் ஒரு சின்ன தோல்வியை கூட இந்த குழந்தைகளால தாங்க முடியலைங்க, தாங்க முடியல. நடுவர் அவர்களே, ஒன்ன சொல்லி நான் முடிச்சிடுறேன். நேற்று திருமணம் என்பது பிறவிகள் தோறும் தொடரும்னு நினைச்சாங்க ஐயா. 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு கவிஞன் ஒரு பெண் பாடினாலாம், இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகிய கணவனே யானாகுவன் என் நெஞ்சு நேர்பவளே. இந்த பிறவி போய் அடுத்த பிறவி வந்தாலும் நீ கணவன் நான் மனைவி. இப்படி நினைச்சது நேற்றைய காலம். கண்ணதாசன் கூட பாடுவார். முதலிரவில் ஒரு கணவன் பாடுகிறான், இங்கே என் காலமெல்லாம் முடிந்து விட்டாலும் ஒரு இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் ஆகி அடுத்த நாள் காலையில கோர்ட்ல போய் நிக்கிறான் ஐயா. ஏன் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஐயா. விவாகர அது சொல்றாங்க, அது பிரேக்கப், 4 பிரேக்கப் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஐயா. ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை, இணங்கி வாழ்கிற மனப்பான்மை இல்லைன்னா அதுக்கு பேரு வாழ்க்கை ஐயா, வாழ்க்கை ஐயா. ஐயா எல்லார்ட்டையும் பணிவா சொல்றேன், நாம் பிற்பட்ட ஒருவேளை நாம் பழைய காலத்துக்கு போகலாம். எனக்கு பெண் குழந்தை இருக்கு ஐயா, மகாதான். எனக்கு என்ன ஆசை தெரியுமா, என் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கிடைத்த அந்த வாழ்க்கை என் மகளுக்கு கிடைக்கணுங்கிறது தான் ஐயா ஒரு தகப்பண்ண முறையில் என் ஆசையா இருக்கு. ஏன்னு சொன்னா இன்னைக்கு அன்பு என்பது பஞ்சமாக போய்விட்டது. எங்கே அன்பு இருக்கிறதோ, எங்கே விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கிறதோ, எங்கே இணங்கி வாழ்கிற தன்மை இருக்கிறதோ அங்குதான் ஐயா மகிழ்ச்சி இருக்கும். முன்னால சித்தப்பான்னு சொன்னோம், பெரியப்பான்னு சொன்னோம், மாமான்னு சொன்னோம். இப்போ அங்கிள்ங்கிறவன் அது சித்தப்பாவா பெரியப்பாவா மாமாவா? அதை விட ஒரு கொடுமையான வார்த்தை ஆண்டி. நம்ம பெண்கள்லாம் மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. பக்கத்து வீட்டு குழந்தை வந்து ஒரு வினாடியில் உங்களை ஆண்டி ஆக்கிருத. ஆண்டி ஏன் தெரியுமா, இன்னைக்கு மாமா இல்லை, சித்தப்பா இல்லை, பெரியப்பா இல்லை. அதனால இன்னைக்கு அங்கிள் போதும் ஆண்டி போதும் நீ ஆகிவிட்டோம். தயவு செய்து நம் தாத்தா பாட்டி காலத்தை மறுபடியும் நாம் கொண்டு வந்தால் தான் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். வணக்கத்திற்குரிய நடுவர் அவர்களே, நேற்றைய காலம் பொற்காலம், இன்றைய காலம் நீங்களே முடிவு செய்யுங்கள். நன்றி. என்ன போடியா போடுறாரு, நேற்றைய காலம் பொற்காலமா, இன்னைக்கு காலத்தை நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. அதை கற்காலத்தில் கூட சேர்க்க முடியாது உலருக்கு. ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. இப்போ என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் சரிதானா அப்படின்னு முடிச்சு முன்னாடி போயிட்டார். பாவம் கஷ்டம்தான். ரேவதி அம்மாவுக்கு கொஞ்சம் கடினம்தான் தலைப்பு. என்ன செய்ய போகிறாங்களா? வாங்க. தலை குனிந்து படித்தால் நம்மை தலை நிமிரச் செய்வது புத்தகங்கள். அப்படிப்பட்ட அறிவு திருவிழாவான புத்தக கண்காட்சியில் தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு நடத்துகின்ற இந்த அருமையான பட்டிமன்றத்தின் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் அவர்களே, பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். குடும்பங்களின் பொற்காலம் அந்த காலமா இந்த காலமா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி ஐயா கேட்டிருக்கீங்க. இதைத்தானே கேட்டிருக்கோம். எங்க ஐயா எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் ராஜாராம் ஐயா ரொம்ப அற்புதமான விஷயங்களை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லி இருக்கிறார். அதுல சொன்னார் அவரு, பிள்ளைகள் என்பவர்கள் அந்த காலத்தில் செல்வம், அதனால் வீட்டில் பிள்ளைகள் இருந்தது அப்படின்னார். அதே இதை கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்ப்போம். அந்த காலத்துல ஒரு வீட்டில் குழந்தை இல்லைன்னு வச்சுக்குவோம், அந்த பெண்ணினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? பரிதாபமா விரட்டி விட்டுருவாங்க. அந்த ஆணினுடைய நிலைமை எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும் ஒரு காலத்துல. அது ஆணை பத்தி சொல்ல மாட்டாங்க, இன்னொரு கல்யாணம் தான். ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல.
குழந்தை இல்லையா, உடனடியாக மருத்துவமனையில் சென்று நல்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டு குழந்தை பேறு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான அறிவியல் வளர்ச்சி காலம். இந்த காலம்தான் உண்மையில் பொற்காலம் அப்படின்னு நாங்க பேச வந்திருக்கோம். திருமணம்னா அந்த காலம் தான் நல்லா இருந்துச்சா? எங்க நல்லா இருந்தது? எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல கல்யாண வீட்டுல பரட்ட தலையும் என்ன வழியிற முகமுமா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தா அதுதான் கல்யாண பொண்ணோட அம்மாவா இருக்கும். ஏன்னா சமையல் பூரா அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மஞ்ச பையோட எதையோ பறி கொடுத்த மாதிரி திரியிறாருன்னா அவர் தான் பொண்ணோட அப்பாவா இருந்திருப்பாரு. எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். அப்படி கடன் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். ஆமா, அது ஒரு பக்கம். ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் கஷ்டம் இல்ல. நிறைய திருமணத்தை ஏற்பாடு செய்து தருகின்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒப்படைச்சிட்டு பொண்ணும் அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து மேடையில நின்று சந்தோஷமா கல்யாணத்துல வாழ்த்திட்டு போறோம்னா இந்த காலம் தாயா உண்மையிலேயே பொற்காலம்னு சொல்லணும். எது பொண்ணு எது அம்மான்னு கண்டுபிடிக்க முடியலம்மா. அப்ப எவ்வளவு இளமையா இருக்கும், சந்தோஷம் தானே. அதுலயும் பிறந்த நாள் கொண்டாடும் போது கேக்க துண்டு துண்டா வெட்டுறமா, அது மட்டும்தான் பார்த்தோமா. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் எவ்வளவு பரந்த மனப்பான்மை இருக்கிறது தெரியுமா? என் வீடு என் குடும்பம் மட்டும் நாங்க பார்க்கறது இல்ல. எங்க பிள்ளைகளோட பிறந்த நாள பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் கேக் வெட்டி கொண்டாடி அந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் உணவு படைத்து மகிழ்கிறோம் என்றால் இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமா தெரியலையா? ஐயா அழகா கேட்டாங்க, குடும்பங்களின் பொற்காலம் தானே கேட்டிருக்கோம். ஆமா ஆமா. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள நம்மள கண்ணாடியில பார்க்கும் போது தானே நமக்கு சந்தோஷமா இருக்கு. நம்மள கண்ணாடியில பார்க்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் சந்தோஷமா இருக்குல்ல. அந்த காலத்தையும் யோசிச்சு பாருங்க, இந்த காலத்தையும் யோசிச்சு பாருங்க. கண்ணாடி அது கண்ணாடி இருக்கட்டும் ஒரு பக்கம். பிறந்த கல்யாணம் தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அந்த காலத்துல தீபாவளியோ பொங்கலோ ஒரே ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸையும் அப்பா எப்படி வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நீங்க எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாய்க்கு ரொட்டி ஓட்ட மாதிரி எடுத்துக்கிட்டா. அப்படி இல்லைங்கய்யா, வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு எடுத்து தராங்க. அந்த ட்ரெஸ் கரெக்டா நமக்கு பிடிச்ச அளவுல பிடிச்ச கலர்ல வாங்கி போட்டு கண்ணாடி முன்னால நின்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க அப்பா எல்லாம் வருத்தப்படுவாரு. எங்க தாத்தா கொண்டு போய் ஜவுளி கடையில விட்டு வளர்ற பையன் நல்லா விட்டு தைங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாராம். டெய்லர் தச்சு கொடுப்பாராம். கை அங்க வரைக்கும் தொங்குமா, கால் உடம்பு அங்க வரைக்கும் அப்படியே அங்கி போட்ட மாதிரி பிள்ளைகளை அலைய விட்டுருக்குறது. ஆமா, அண்ணன் தம்பி அப்படி பேர் போடணும். அப்படி பேரும் அப்போ ஒரு நாள் கூட அளவான சட்டை போட்டிருக்கவே முடியாதான். அப்போ மனசுக்குள்ள அந்த பிள்ளைங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். அதுவா உங்களுக்கு பொற்காலம்? இப்ப பாருங்க, ஒரு வயசு குழந்தைக்கு கூட நியூ பார்ன் பேபி ஷாப்னு இருக்கு. ஒரு வயசு குழந்தைக்கு கூட அளவா ட்ரெஸ் தச்சு வச்சிருக்காங்க. போட்டு போட்டு அழகு பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த காலம் தானங்க உண்மையிலே அழகான காலமா இருக்க முடியும். நோட்ட நீட்டிட்டு போறோம். நடுவர் அவர்களே, பெண்களுக்கான பொற்காலம் குடும்பம் என்றாலே வீடுதான். இன்றைய வீடு என்பது செங்கலால் கட்டப்பட்டது அல்ல, பெண்களால் கட்டப்பட்டது. பெண்கள் எப்போ பொற்காலத்துல வாழ்றாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த காலம் தான் உண்மையிலேயே பொற்காலமா இருக்க முடியும். அந்த காலத்துல பெண்களை எவ்வளவு அடிமையா வச்சிருந்தீங்க யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள வந்தா எங்க அப்பா பேச்சே கிடையாதான். ஒரு உருமல், அப்படியே ஒரு செருமல், ஒரு இருமல், இதுலதான் வாழ்க்கையே ஓடி இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மா தண்ணி எடுத்து, அவர் வரும்போது அப்படின்னாருன்னா தண்ணி எடுத்து வைக்கணும், அப்படின்னா தண்ணி கொடுக்கணும், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும், அப்புறம் ஏதாவது பண்ணாருன்னா சாப்பாடு வைக்கணும். இப்படி போயிருக்கு குடும்பம். உருமல் செருமல் இருமல்ல. ஆனா இந்த காலத்துல கணவனும் மனைவியும் எவ்வளவு புரிந்து கொண்டு பேசி வாழ்கிறோம். அன்னைக்கு தோசை சுட்டு போடுற எங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கருவி போச்சு. கருகிட்டு கொஞ்சம் அவர் போட்ட உடனே அவரு கருவலா இருக்கேன்னு சொல்லல, ஏமா இன்னைக்கு தோசை ரொம்ப முருவலாயிருச்சுங்கிறார். எவ்வளவு பயந்திருந்தா அப்படி பேசியிருப்பாரியா ஐயா? அப்படி பேசி புரிஞ்சுக்கிறோங்கய்யா. இதான உண்மையிலே பொற்காலமா இருக்கணும். அந்த காலத்துல பேசுறதே கிடையாது. பெண்கள்னா அடிமையாக நடத்திய காலம். ஒரு வீட்டுல கல்யாணம் வைக்கிறதா இருந்தா பெண் பார்க்க வர்றதுன்னு ஒரு வைபவம் உண்டு. முன்னால பெண் பார்க்க வர்றதுன்னு என்ன பாடுபடுத்தியிருக்காங்க பெண் வீட்டுக்காரங்களை. ஒரு ஊரே திரண்டு வந்து பொண்ணு வீட்டுல உட்கார்ந்து இந்த ஊர்ல எல்லாருக்கும் அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒரு கூட்டமா வந்து உட்கார்ந்து அந்த பிள்ளைய வர சொல்றது. உடனே அவங்க வீட்டில் உள்ள ஒரு பெரியவர் சொல்லுவார், மா என்ன வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்லாம் வந்திருக்காக, வாமா மின்னல் அப்படின்னு உடனே அது விருட்டுன்னு வந்துட்டு விருட்டுன்னு ஓடும். அப்புறம் அந்த சுண்ணாம்பு கொண்டு வா,
அது சுண்ணாம்பு கொண்டு வந்து கொடுக்கணுமா. உங்க டெஸ்ட் வைக்கிறாங்க, பெரிய யூனிவர்சிட்டியில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. சுண்ணாம்பு எடுத்துட்டு வா வெத்தலைக்குன்னு சொல்லுவாங்களாம். இந்த பிள்ளை ரொம்ப கொஞ்சமா கொண்டு வந்துருச்சுன்னா கருமின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். கொஞ்சம் அதிகமா கொண்டு வந்துருச்சுன்னா ஊதாரின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். என்ன பாடுபடுத்திருக்காங்க பாருங்க. அவ்வளவு பண்ணுவாங்க. அளவா கொண்டு வந்து கொடுத்தாதான் சரியான பொண்ணுன்னு முடிவு பண்ணுவாங்களாம். பாட தெரியுமா, பேச தெரியுமா, எத்தனை கேள்வி கேட்டிருக்கீங்க கல்யாணத்துக்கு பெண்ணு பார்க்கும்போது. மாப்பிள்ளை எப்படி கேட்பாங்களா? கேட்பாங்களா? ஆனா இப்ப என்ன பண்றோம், பொற்காலத்துல இந்த காலத்துல பெண் பார்க்கலாம் எங்க வீட்டுக்குலாம் வர வேண்டாம், யாருக்கு தெரியக்கூடாது. காஃபி ஷாப்புக்கு அவனை மட்டும் வர சொல்லு. யாரு? அவனை. நம்ம பிள்ளைகள் சொல்லிடுது. அவனை 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 மட்டும் வர சொல்லு. வந்து உட்கார்ந்து ஆரம்பமே அவனை, அப்புறம் எப்படி இருக்கும் ஆகல இல்லைங்கய்யா. ஆன பிறகு அவரு. ஆமா, காஃபி ஷாப்புக்கு வந்த பிறகு காஃபி குடிச்சுக்கிட்டே ஒரு டம்ளர் காப்பியை ஒரு 1.5 மணி நேரம் குடிச்சு பேசி முடிச்சு 60-40 ஒத்துக்கிறியா, டீலா நோ டீலா கேட்டு 60-40 டீலா நோ டீலான்னு கேட்குறா. என்ன தெரியுமா, அந்த காலத்துல கல்யாணம் ஆச்சுன்னா அம்மா வீட்டோட தொடர்பு அவ்வளவுதான். என்ன விசேஷமா இருந்தாலும் கணவனோட காலில் கையில விழுந்து கேட்டுட்டு தான் போனோம். இவர் அனுமதிச்சாதான் போனோம், இல்லைன்னா அனுப்ப மாட்டார். போவே முடியாம எத்தனை பெண்கள் கண்ணீரோட வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு முதல்ல நாங்க பேசிடுறோம், என் சம்பளத்துல 60% எங்க வீட்டுக்கு கொடுப்பேன், 40 தான் உங்க வீட்டுக்கு, டீலா நோ டீலா. இதுக்கு சரின்னு சொன்னாதான் திருமணம் என்று பெண்கள் முடிவெடுக்கிறார்கள் என்றால் இந்த காலம் தானங்க எங்களுக்கு மகிழ்ச்சியான காலமாக இருக்க முடியும். ஏமா அதை ஒரு 60 கூட கொடுக்கப்படாதா? இவர் சம்பளம் இருக்கலையா, அவங்க சம்பளம் இருக்கலாம், மாப்பிள்ளையோட சம்பளம். அதனால அம்மா வீட்டுக்கு இல்ல, அதனால அங்க 60 இங்க அவர் அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்கணும்லம்மா. 60 கொடுத்துட்டாருன்னா அவங்க வீட்டில் தானே இருக்கும். நடுவர் அவர்களே, பெண்கள் என்றாலே குடும்பத்தில் வேலை பார்ப்பதற்கும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் சமையல் வேலை பார்ப்பதற்கும் குழந்தை பெற்று ஆரோக்கியம் கெட்டு போயும் இருந்த ஒரு காலகட்டம் அந்த காலம் என்றால் அது எப்படி மகிழ்ச்சியான காலமாக இருந்திருக்க முடியும் என்பது எங்களோட கேள்வி. ஐயா, படித்தோம், அந்த காலத்திலையும் படித்தோம், இப்பவும் படிக்கிறோம். அப்போ படிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு நினைச்சு பார்த்தாலே கண்ணில் அப்படி ரத்த கண்ணீர் வரும். ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு அவ்வளோ பாடுபடணும். புக்கு வாங்குறதுக்கு வீட்டில் ரூபா தர மாட்டாங்க, பணம் இருக்காது. அடுத்த வீட்டில் ஏத்த வீட்டில் முன்னால் படித்தவங்களை தேடி போய் அவன் போன வருஷம் படித்து கிழிச்சு வச்சிருக்கிற ஒரு பழைய புக்கு அதை மனசு வச்சு தந்தா பாதி விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து படிப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு மாபெரும் புத்தக திருவிழா நடத்தி படிப்பை தாண்டி படித்து ரசிப்பதற்கான புத்தகங்களை வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்றால் பொற்காலம் என்பது உண்மையிலேயே அந்த காலத்தை விட இந்த காலமாகத்தான் இருக்கிறது. ஐயா, அழகா சொல்லலாம், வெளிநாட்டில் வேலை அப்படின்னு அந்த காலத்தில் போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கப்பலில் போய் இறங்கி அதுக்கப்புறம் அவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது, குடும்பமே தவிச்சு போய் இருக்கும். ஆனால் இன்று உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மொபைலில் ஸ்கைப் மூலமாக பார்த்து பார்த்து நம் அருகில் இருப்பதை போல உணரக்கூடிய அறிவியல் வளர்ச்சி வளர்ந்திருக்கிற காலம் இந்த காலம் என்றால் இதுதான் பொற்காலமாக இருக்கிறது. அந்த காலத்தில் பிள்ளைகள் செல்வம் என்று சொன்னீங்க, உண்மைதான். அதுக்காக வீட்டில் 10-12 கிடக்கும், நிறைய பிள்ளைகள் இருக்கும். அவ்வளவு பிள்ளைகள் இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இன்பமாக இருக்க முடியும்? போராட்டமாக தான் இருக்கும். எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் தசாவதாரம் 10வது பிள்ளை, அவ்வளோ வீட்டில் 10வது பிள்ளை. அப்படியே நடந்து ஒரு கோயில் திருவிழாவுக்கு இதை மாதிரி திருவிழாவுக்கு வந்தால் நினைச்சதை வாங்கி சாப்பிட முடியாதான். 10 பிள்ளைகள் இல்லை. எங்கள் தாத்தா ஒரே ஒரு குச்சி ஐஸ் வாங்கி மூத்த பெரியப்பா கையில் கொடுத்துருவாராம். ஒரு ஐஸு அவர் சாப்பிட்டு அடுத்தவருக்கு, அவர் சாப்பிட்டு அடுத்தவருக்கு, இப்படியே கடைசியில் எங்கள் அப்பா 10 இல்லை, எங்கள் அப்பா கையில் வெறும் குச்சி வந்து நிற்குமா. ஐஸ் குச்சியிலிருந்து வடிகிற கண்ணீரை விட தண்ணீரை விட அவர்கள் கண்ணீர் முன்னாடி இருந்த சகோதரனுக்கு ஒரு சொட்டு விழுந்திருக்கும். இவர்கள் கண்ணில் தான் கண்ணீர் அதிகமாக வடியும் என்றால் ஆசைகள் எல்லாம் நிராசைகளாக போவதை பார்த்து பார்த்து ஏங்கியது அந்த காலம். நினைத்ததை எல்லாம் அனுபவித்து ருசிப்பது இந்த காலம் என்றால் இந்த காலம்தான் பொற்காலமாக இருக்கிறது.